நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் இவங்கள நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாருக்கு திரை வாழ்க்கையில பெரிய கேப் ஏற்பட்டுச்சுன்னு தோர்ணமலையிலேருந்து சிண்பகிராமன் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல், விஜயகாந்த் ஆகிய மூவருடைய திரை வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா தனித்தனியானது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஓரிரு காட்சிகளில் தான் அபூர்வராங்கல் படத்தில் அவர் அறிமுகமானார். அதற்கு பின்னாலே பலமொழி படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தாலும் கதாநாயகன் அவருக்கும் அந்த கதாநாயகன் என்ற இடத்துல நிலைத்து நிற்பதற்கும் அவருக்கு சிறிது காலம் பிடித்தது. அதனால் அந்த ஒரு இடைவெளியை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அதே மாதிரி தான் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமானார் அப்படின்னாலும் அதற்கு பின்னாலே தொடர்ந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் அவருக்கு அமைந்ததாக சொல்ல முடியாது. அவருடைய திரை வாழ்க்கையிலே சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் தான் ஒரு திருப்பத்தை தந்த படமாக அமைந்தது. கமல்ஹாசனுடைய கதையே வேறு. ஏன்னா கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அதற்கு பின்னாலே அவர் கதாநாயகனாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம்னா அது உணர்ச்சிகள் என்ற திரைப்படம். ஆர்சி சக்தியினுடைய இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் வெளியாவதற்கே சில ஆண்டுகள் பிடித்தன. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா மலையாள பட உலகிலே பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு அமைந்தது. அதனால் இவங்க எல்லோருமே இடைவெளியை சந்தித்து விட்டு அதற்கு பின்னாலே பிரபலமான கதாநாயகர்கள் தான்.